சென்னையில் தீ விபத்துக்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி இன்னும் 2 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை தி நகரில் தீ விபத்து நிகழ்ந்த பகுதியை இன்று ஆய்வு செய்த அமைச்சர் ஜெயக்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் பற்றிய தீ அணைக்கப்பட்டு விட்டதாக கூறினார். கட்டடம் பலவீனமாக இருப்பதை கருத்தில் கொண்டு அதனை அகற்ற அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இன்னும் சிறிது நேரத்தில் கட்டடத்தை இடிப்பதற்கான பணி தொடங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். சென்னை சில்க்ஸ் கட்டடம் 3 நாட்களுக்குள் முழுமையாக இடிக்கப்பட்டுவிடும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். இந்த கட்டிடம் ஸ்திரத்தன்மை இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை. எனவே இதை இடிப்பதற்கு உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் இன்னும் 1 மணி நேரத்தில் சென்ட்ரலிருந்து ஒரு மிஷின் வர இருக்கின்றது. இது பணியை தொடங்கிடும். இந்த பணி 3 நாட்களிலே மேனுவலாக முடிந்துவிடும். இந்த பணியை பொறுத்தவரை வெடி வைத்து ஒரு சில நொடிகளிலே தகர்த்து விடலாம். ஆனால் சென்னை மாநகராட்சி பகுதி என்பதால் பிற கட்டிடங்களும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. எனவே அதனை கருத்தில் கொண்டு இது மேனுவலாக இதை நாம் உடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருடைய கருத்துக்களையும் பெற்று சென்னை மாநகராட்சி மூலமாக அங்கே இருக்கின்ற டெப்ரிஷ் ஏற்கனவே ஒரு 25 அடிக்கு கொட்டப்பட்டு அதிலிருந்து மேனுவலாக முழுமையான அளவிற்கு ஆட்களை கொண்டு இயந்திரங்களை கொண்டு இன்னும் 3 நாட்களுக்குள் இந்த கட்டிடம் ஸ்டெபிலிட்டி இல்லாத காரணத்தினால் முழுவதுமாக அது தரைமட்டமாக்கப்படும், இடிக்கப்படும், அரசு செலவிலே என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை டி நகரில் தீ விபத்துக்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டிடம் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உடுமலை ராதாகிருஷ்ணன் 4 தளங்களுக்கு அனுமதி பெற்றுவிட்டு 8 தளங்களை சென்னை சில்க்ஸ் நிர்வாகம் கட்டியுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி கட்டப்பட்ட தளங்களை இடிக்க தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் நீதிமன்ற வழக்குகளால் அரசின் முயற்சிக்கு ஏற்பட்ட சிக்கல்களையும் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். போய் அவங்க தடையான வாங்கினதுக்காகத்தான் நாங்கள் அதை போய் மறுபடியும் தடையான வாங்கினா நம்ம என்ன பண்ண முடியும்? அதன் பிறகு நீதிமன்றத்தில் நாங்களும் வழக்காளர்கள் அனுப்பி நடவடிக்கை எடுக்க முடியாத காரணம் நீதிமன்ற நகர்வுகள் தான் சொல்றீங்களா? ஆமாம், நீதிமன்றத்தில் அவங்க தடையான பெற்றது தானே காரணம். சென்னை டி நகரில் விதிமுறைகளை மீறி கட்டிடங்கள் கட்டப்படுவது தொடர்கதையாகி வருவதாக கூறிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் கட்டுவோர் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றார். இதை பொறுத்தவரையில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்முடைய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விதிமீறல்களாகவோ அல்லது மக்களை பாதிக்கின்ற வகையில் இருப்பதை எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டார். ஆகவே இது கோர்ட்டுக்கே போயதால் நான் அதைத்தான் திருப்பி சொன்னாங்க. நான் அவங்க கூட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அடுத்து முதலமைச்சரோடு சந்தித்து எதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது, எதெல்லாம் எப்படியெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக ஆய்வு செய்து நம்முடைய துறை அதிகாரிகளையும் அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்து உடனடி நடவடிக்கை மற்றவர்களுக்கும் அதாவது விதிமீறல் உள்ள பில்டிங்களுக்கும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன். சென்னை சில்க்ஸ் தீ விபத்து தொடர்பாக வழக்கு தொடர சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை சில்க்ஸ் தீ விபத்து தொடர்பாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தலைமை நீதிபதி அமர்வு முன்பு முறையிட்டிருந்தார். அதில் விதிமீறிய கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பான தன்னுடைய வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். இதனையடுத்து சென்னை சில்க்ஸ் தீ விபத்து தொடர்பாக புதிய மனுவை தாக்கல் செய்ய டிராபிக் ராமசாமிக்கு தலைமை நீதிபதி அமர்வு அனுமதி அளித்தது. ஏற்கனவே உள்ள கட்டடங்களை ஒழுங்குபடுத்துவது, கட்டட பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்வது, விதிமீறிய கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்தது. ஸ்ரீநகரில் சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து சுற்றுப்பகுதி மக்களை கடுமையாக பாதித்துள்ளது. காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தங்களது உறவினர் வீடுகளுக்கு செல்கின்றனர். நாங்கள் இங்கே அகதி மாதிரி போயிட்டு அங்கே போய் பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கணும். திருப்பி நாங்களாக வந்து எட்டி பார்க்கணும். இவங்க சொல்கிறாங்களே தவிர எத்தனை நாள் வெளியே போகணும், எத்தனை நாள் தங்கணும், எப்படி இடிக்க போகிறாங்க, எதனால் இந்த பில்டிங் பாதிக்குமா, எந்த பற்றி எங்களுக்கு சொல்லலை சார். அவங்க ஒரே குறிக்கோள் வெளியே போங்க, வெளியே போங்க. பக்கத்து பில்டிங்கே எங்கள் பில்டிங் தான். ரொம்ப கஷ்டப்பட்டோம். புகையெல்லாம் வந்தது, ரொம்ப கண்ணெரிச்சல் எல்லாமே இருந்தது. நாங்கள் அதனால எங்கள் பிரதர் வீட்டுக்கு போயிட்டோம். அதனால எங்களுக்கு பரவாயில்லாமல் ஆகிடுது. இன்றைக்கி இடிக்க போகிறதுனால எங்களை வெக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டி நகரில் உள்ள சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அதனை சுற்றியுள்ள பிற கடைகள் 2வது நாளாக இன்று மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சுமார் 50 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக டி நகர் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் சாரதி தெரிவித்துள்ளார்.
எவ்வளோ வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு சார்? Roughly saying ஒரு 50 to 60 crores per day, sir. In the second day. So we hope that it may go up again because it's a season starts. Muhurta season start out there, so it may go up. சென்னை சில்க்ஸ் கடையில் நடந்த தீ விபத்தின் எதிரொலியாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மற்ற வணிக நிறுவனங்கள் புதிய தீ அணைப்பான்களை வாங்க தொடங்கியுள்ளன. தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள சென்னை சில்க்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதனை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தியாகராய நகரில் உள்ள மற்ற வணிக நிறுவனங்கள் புதிதாக தீ அணைப்பான்களை வாங்கி வருகின்றனர். தமிழக மக்கள் மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக குரல் கொடுத்தால் தமிழக அரசும் தடைக்கு எதிராக குரல் கொடுக்கும் என செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கடம்பூர் ராஜு திமுக தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக செயல்படாமல் எதிரி கட்சியாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தீயணைப்பு வீரர்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தீநகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் தமிழக மக்கள் தொடர்ந்து மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக குரல் கொடுத்தால் தமிழக அரசும் இந்த தடைக்கு எதிராக குரல் கொடுக்கும் என்று தெரிவித்தார். அந்த மாட்டிறைச்சிங்கிறது மட்டும் இல்லை, மக்கள் வரவேற்கின்ற திட்டங்களை நாங்கள் வரவேற்போம், மக்கள் எதிர்க்கின்ற திட்டங்களை நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மதிக்க தவறிய பத்திரப்பதிவு துறைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தொடர தலைமை நீதிபதி அமர்வு அனுமதி அளித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு ஆஜரான திருநெல்வேலி லே அவுட் மற்றும் ரியல் எஸ்டேட் சங்கத்தின் வழக்கறிஞர் நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர்கள் மறுப்பதால் நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என முறையிட்டார். அப்போது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அனைத்து நிலங்களையும் பதிவு செய்யலாம் என எவ்வித சாதகமான உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என்றும் முறையாக உள்ள நிலத்தை பதிவு செய்ய மறுக்கும் அரசின் முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் தெரிவித்தனர். மேலும் தலைமை நீதிபதி அமர்வு பிறப்பித்த உத்தரவை பத்திரப்பதிவுத்துறை மதிக்க தவறியதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இருப்பதாக வழக்கறிஞர் விளக்கமளித்த நிலையில் அதற்கு மனு தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். மருத்துவ பட்ட மேற்படிப்பில் நிரப்பப்படாமல் இருந்த 71 அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் அதிரடி நடவடிக்கையால் கலந்தாய்வு நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மத்திய அரசின் உத்தரவுப்படி முதுநிலை மருத்துவ படிப்பில் 50% இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெற்றது. 159 இடங்களுக்கு நடந்த கலந்தாய்வில் 88 பேர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை கல்லூரிகள் ஏற்காததால் அவர்கள் கல்லூரியில் சேர்க்கப்படவில்லை. இதனிடையே 159 இடங்களில் 88 இடங்கள் போக மீதமுள்ள 71 இடங்களை கல்லூரிகளுக்கு திரும்ப ஒப்படைக்க செயற்கைக்குழு நடவடிக்கை எடுத்தது. இதை அறிந்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நேற்று நேரடி ஆய்வில் ஈடுபட்டார். இதனையடுத்து அந்த 71 இடங்களுக்கு கலந்தாய்வு நடந்தது. துணைநிலை ஆளுநர் மேற்பார்வையில் நடந்த கலந்தாய்வில் 117 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மேலும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக கேட்டால் அக்கல்லூரிகள் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி எச்சரித்துள்ளார். கவர்னர் மேடம் வந்துட்டு தான் இந்த ஃபீஸ் மாடிஃபிகேஷன் இது பண்ணி கரெக்டாக போடணும் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு எனக்கு நியூஸ் கிடச்சிது. அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இட் வில் நாட் சேஞ்ச். அவங்க ஒரு டெசிஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும், அது ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் இது பண்ணுறேன். அது காலேஜஸும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்ன நம்பிக்கையில் நான் எடுத்திருக்கேன். ஃபர்தராக என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் எனக்கு இதுக்கு மேலே ஃபீஸ் எதுனா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வேணான்னு சொல்லிட்டு நான் அதுக்கான ரீசன் வந்துட்டு கண்டிப்பாக எழுதி கொடுத்துட்டு தான் நான் போவேன். புதுச்சேரியில் ரவுடிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியின் 14வது சட்டப்பேரவையின் 2வது கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. இதில் 2017-18 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. அப்போது பேசிய முதல்வர் நாராயணசாமி புதுவையில் உள்ள ரவுடிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு பின் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மருத்துவ பட்ட மேற்படிப்பு சென்டாக் மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் அரசு அக்கறையின்றி செயல்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சென்டாக் விவகாரம் தொடர்பான விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஏன் அரசு இடங்கள் மாற்றப்பட்டது என கேள்வி எழுப்பினார். சென்டாக் மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் மாணவர்கள் நலனில் அக்கறையின்றி அரசு செயல்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பின்னர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பெற்றோர் மற்றும் மாணவர்கள்
ஆளுநரை சந்தித்து முறையிட்ட பிறகு ஆளுநர் அவர்கள் அங்கே சென்று கலந்தாய்வு செய்து அதிகாரிகளை அழைத்து இந்த இடங்கள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நிரப்பியிருக்கிறார்கள். அதற்குரிய ஒரு முழுமையான பதிலை சட்டமன்றத்தில் அரசு மூலம் முதலமைச்சரோ முதலமைச்சரோ அல்லது நலவழித்துறை அமைச்சரோ கூற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் பல கேள்விகளை எழுப்பியிருந்தோம். சரியான நிலையில் இந்த அரசு அதற்கு பதிலளிக்கவில்லை. அல்லது இதுக்கு ஒரு முழுமையாக விசாரித்து ஒரு முழுமையான பதிலை கொடுக்க வேண்டும். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த 21ஆம் தேதி மெரினா கடற்கரையில் மே 17 இயக்கம் சார்பாக தடையை மீறி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனையடுத்து மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உட்பட 17 பேரை மெரினா போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் உள்ள திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 பேரை குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை மாநகர ஆணையர் உத்தரவிட்டார். இதற்கிடையே 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு தொடர்பாக போராட்டம் நடத்தியதாக திருமுருகன் காந்தி மீண்டும் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக புழல் சிறையிலிருந்து திருமுருகன் காந்தி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வரப்பட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி உலக வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்தவே மாட்டிறைச்சிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். கூட அவர்கள் அந்த மாடு விற்பனை குறித்து தடை கொண்டு இருந்திருப்பது கூட அதை வரி கட்டுமானத்தில் கொண்டு வருவதற்கும் 5 விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதன் மூலமாக அதை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எப்படி பிராய்லர் கோழி வளர்த்துவதை போல பண்ணையில் மாடுகள் வளர்த்தப்பட வேண்டுமோ அந்த திட்டத்திற்காக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது உலக வர்த்தக கழகத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாஜக இந்த திட்டத்தை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதற்கும் மாட்டை புனிதம் என்று கருதுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகவே இதை நாங்கள் அம்பலப்படுத்துவதால் தான் எங்கள் மீது தொடர்ச்சியாக பொய் வழக்குகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அரசு மதுக்கடையை மூடக்கோரி போராட்டம் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் வெளியேற மறுத்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அன்னூர் அருகே வாகரையாம்பாளையம் தென்னம்பாளையம் சாலையில் உள்ள மதுக்கடை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வந்த பின்பு மாலையில் விடுவித்தனர். எனினும் மதுக்கடையை நிரந்தரமாக மூடும் வரையில் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி அப்பகுதி மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மதுனால வாரியம்பாளையத்தில் நடந்துகிட்டே இருக்குது. பலவிதமான ஆக்சிடெண்ட்டும் அந்த இடத்துல நடந்தாச்சு. பல பெட்டிஷன் கலெக்டருக்கு போட்டு மேலே வரைக்கும் எல்லாமே ஸ்டெப் எடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலிங்க. அதுக்கு பின்னால் தான் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்துக்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கேரளா புதுச்சேரி அரசை போன்று மாட்டுக்கறி தடை உத்தரவை அமல்படுத்த மாட்டோம் என தமிழக அரசும் அறிவிக்க வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாடுகளை இறைச்சிக்காக சந்தைகளில் விற்பனை செய்யக்கூடாது என மத்திய அரசு அண்மையில் உத்தரவிட்டது. இதனை கண்டித்து சென்னை பூக்கடையில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் இன்று 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் ஹேமா என்ற மாணவி மயக்கமடைந்தார். மேலும் மாணவிகள் சிலரின் உடைகள் கிழிக்கப்பட்டதால் மாணவிகள் ஆத்திரமடைந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த மாட்டுக்கறி மீதான தடையை உடனடியாக நீக்குவதற்கு தமிழக அரசாங்கம் கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி போன்று தமிழ்நாடு முதல்வர் உடனடியாக மாட்டுக்கறி தடை மீதான அந்த உத்தரவை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என உடனடியாக சொல்ல வேண்டும் என இந்த நேரத்தில் இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில் இன்றைய தினம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். மணப்பாறை அருகே வாய்ப்பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண்ணை மர்ம நபர்கள் 2 வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த புதன்கிழமை வாய்ப்பேச முடியாத பெண் தனது தம்பியுடன் வந்து புகார் ஒன்று அளித்தார். அவர் சைகையில் தெரிவித்த தகவல்கள் போலீசாருக்கு புரியாததால் காவல்துறையினரால் புகார் எடுக்க முடியவில்லை. இதனையடுத்து காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஒருவர் வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலமாக புகார் பெறப்பட்டது. அந்த புகாரில் கடந்த வெள்ளிக்கிழமை கோவில் திருவிழாவின் போது 2 பேர் தன்னை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறினார். இதைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக மணப்பாறை தலைமை அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் அந்த பெண் புகாரில் தெரிவித்தார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை காவல் ஆய்வாளர் வாசுகி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்கு அனுமதித்தார். பெண் அளித்த புகார் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். அது சரியான அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, ஒரு அலட்சிய போக்கில் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வாய் ஊமை, காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட அந்த அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கலைங்கிறத வருத்தத்தோடு சொல்லிக்கிறோம். அந்த டாக்டர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்.
குமரி தந்தை மார்ஷல் நேசமணியின் 50ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நாகர்கோவிலில் உள்ள மணிமண்டபத்தில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான், சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ்ராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைப்பதற்கான போராட்டங்களை முன்னின்று நடத்திய மார்ஷல் நேசமணி குமரி தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவரது 50ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெறுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹1.23 டீசல் விலையை லிட்டருக்கு 89 உயர்த்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயரும் போது விலைவாசி உயரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த விலை உயர்வை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குடித்துவிட்டு தகராறு செய்த ஆயுதப்படை காவலரை பொதுமக்கள் மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்த பின்பு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஓமலூர் அருகே உள்ள அமரகுந்தியைச் சேர்ந்த மகேந்திரன் சென்னையில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வருகிறார். தனக்கு ஆண் பிள்ளை பிறந்ததை கொண்டாடும் வகையில் மகேந்திரன் மது வாங்கி வந்து தண்டானூரில் உள்ள கோவில் அருகில் நண்பர்களுடன் குடித்துள்ளார். இதை தட்டி கேட்ட அப்பகுதி மக்களிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் தான் போலீஸ்காரன் என்றும் தன்னை யாரும் தட்டி கேட்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஊர் மக்கள் சிலர் ஒன்று சேர்ந்து மகேந்திரனை சட்டையை கிழித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளனர். அதன் பின்பு தொசம்பட்டி காவல்துறையினரின் ஒப்படைத்தனர். இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவுற்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.